ஊடக நிறுவனங்களுக்கு இடையிலான நட்புறவை மேம்படுத்தும் வகையில் இடம்பெற்ற அசதேசிய மாபெரும் கிரிக்கெட் சுற்றுத் தொடரில் குழுக்களுக்கு இடையிலான இரண்டாவது போட்டியில் ரிதம் FM அணியை எதிர்கொண்ட ஆதவன் அணி வைகுந்தனின் அதிரடி ஆட்டத்தால் வெற்றி பெற்றுள்ளது. தர்ஸ்டன் மைதானத்தில் இடம்பெற்ற இப்போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய ரிதம் FM அணி நிர்ணயிக்கப்பட்ட 8 ஓவர்கள் நிறைவில் 4 விக்கெட் இழப்பிற்கு 88 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. பந்துவீச்சில் ஆதவன் அணி சார்பில் பிரதீப் 2 விக்கெட்டுகளையும் வைகுந்தன் 1 விக்கெட்டையும் கைப்பற்றியிருந்தனர். தொடர்ந்து 89 என்ற வெற்றி இலக்குடன் களமிறங்கிய ஆதவன் அணி 6.4 ஓவர்கள் நிறைவில் வெற்றி இலக்கை இலகுவாக கடந்தது. ஆதவன் அணி சார்பில் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களமிறங்கிய வைகுந்தன் அதிரடியாக 8 சிக்சர்களை அடித்து ஆதவன் அணியின் வெற்றிக்கு பலம் சேர்த்தார். அத்துடன் போட்டியின் ஆட்ட நாயகனாகவும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். வைகுந்தன் வீசியடித்த 2 பந்துகள் பவலியனுக்கு மேலாக சென்று காணாமல் போயிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் 3வது லீக் போட்டியில் ஆதவன் அணி தலதா மாளிகாவ அணியை எதிர்கொள்ளவுள்ளது. இப்போட்டியில் வெற்றி பெற்றாலோ அல்லது தோல்வியடைந்தாலோ காலிறுதிச் சுற்றுக்குள் ஆதவன் நுழைந்துவிடும். காலிறுதி அரையிறுதிப் போட்டிகள் நொக் அவுட் போட்டிகளாக இடம்பெற்று இறுதிப் போட்டி இடம்பெறும். கிண்ணம் வெல்லும் முனைப்பில் ஆதவன் அணி முழு உத்வேகத்துடன் ஏனைய போட்டிகளிலும் பங்கெடுக்கும் என அணித்தலைவர் கோபிரஞ்சன் குறிப்பிட்டுள்ளார்.